வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரி புலாவுக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கு. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் மஞ்சள்தூள் மல்லித்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனையும் நல்லா போகணும், வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க, நம்ம கொஞ்சம் ட்ரையாக பண்ணணுன்றதுக்காக குறைவாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கிரேவி மாதிரி தேவைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறதுனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம என்ன தான் வதக்கி விட்டுருந்தாலுமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கும்போது தான் நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு முழுமையாக வதங்கி வரும். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும். இப்போ பார்த்து உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் நல்லா அந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோ. நீங்கள் காய் சீவிர சேவில் போட்டுட்டு துருவி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இந்த மாதிரி கையால் உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இந்த மசாலாவோட பன்னீர் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும், கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து ஒன்றா சேர்ந்து வரட்டும், அப்போ தான் பன்னீரில் மசாலாவெல்லாம் ஏறி இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக பார்த்துட்டு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஆறின பிறகு இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா கரெக்டான அளவில் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்குன்னா மல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.